வாழைப்பூவில் ரத்தத்தில் சர்க்கரையை கண்ட்ரோல் கொண்டு வரக்கு உதவியாக இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கலுக்கு வாழைப்பூ அவ்வளோ ஒரு அருமையான உணவு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு மலம் இலக்கி. ரெகுலராக நம்ம வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி வாழைப்பூ எடுத்தோம்னா, வாழைப்பூவால் நமக்கு மன அழுத்தம் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நிறைய ஆன்டாக்சிடென்ட்டும் நம்மளுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு இந்த வாழைப்பூ உதவியாக இருக்கும். வாழைப்பூ பொரியல் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரவங்களுக்கு சிறுநீர் கற்கள் வருவதை தவிர்க்க முடியும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புக்கு நல்லது, இரும்பு சத்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரத்த சோகைக்கு நல்லது. வாழைப்பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான அருமையான ஒரு உணவுங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், அயன், அதாவது சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து, இரும்பு சத்து, இது போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் அதில் நிரம்பி இருக்குது. இந்த உணவு நிறைய பேர்த்துக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குற விஷயம் தெரியறதில்லை. பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலுக்கு வாழைப்பூ அவ்வளோ ஒரு அருமையான உணவு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு மலம் இலக்கி. காரணம், இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அந்த மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா கரையா நார்ச்சத்தும் கரையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நார்ச்சத்து ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலுக்கு ஒரு அற்புதமான உணவு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ பொரியல் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரவங்களுக்கு சிறுநீர் கற்கள் வருவதை தவிர்க்க முடியும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய நாரானது நம்ம குடலில் இந்த கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸை உரிவதை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பூ ரெகுலராக எடுத்துக்கிறதுனால கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புக்கு நல்லது, இரும்பு சத்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரத்த சோகைக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ ரெகுலராக எடுத்துக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையை கண்ட்ரோல் கொண்டு வரக்கு உதவியாக இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நீங்கள் எடுத்துக்கூடிய மற்ற மாவுச்சத்தினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸினுடைய அளவை மாற்றி அமைக்கும். இதன் மூலம் ரத்தத்தில் சர்க்கரை டக்குன்னு ஷூட்டப் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வாழைப்பூ பொரியல் ரெகுலராக சேர்த்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பூவானது இது இருக்கக்கூடிய நார்ச்சத்தானது பார்த்தீங்கன்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடாக மாற்றுறதுனால ஆபத்தான கொழுப்பு சத்தை ரத்தத்தில் உரிவதை தடுப்பதற்கு இது உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவால் நமக்கு மன அழுத்தம் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நிறைய ஆன்டாக்சிடென்ட்டும் அடாப்டோஜெனிக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சில ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. ஸோ வாழைப்பூவை ரெகுலராக நம்ம சேர்த்திக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க. வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்புலாம் போட்டு கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். ஏன் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு டெலிஷியஸான ஸ்நாக்ஸாக பண்ணோன்னா வாழைப்பூ வடையாகவே கூட சுட்டு சாப்பிடலாம்.